வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை தொக்கு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். 7 முட்டை எடுத்து அதை வந்து நம்ம வேக வச்சு நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரியாணி இலை போடலாம். போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம்னாலும் எதாக இருந்தாலும் நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இதில் வந்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம தக்காளி கிரேவி வைக்கிற மாதிரி தான் இது வைக்க போகிறோம். அதனால் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தாலும் ஒரு 3 தக்காளி எடுத்து அதை வந்து நம்ம நைஸாக கட் பண்ணி நம்ம இதிலே போட்டு வதக்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பெருசாக கட் பண்ணியிருந்தோம்னா கூட நம்ம வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நைஸாக கட் பண்ணி இதிலே சேர்த்துட்டேன். ஆனால் அரைச்சிட்டு சேர்த்துருக்கலாமோன்னு அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டே சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி இன்னும் நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா தக்காளியோட உருவம் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா மசியை வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம 1 by 1 சேர்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். எண்ணெயிலே வதக்கும்போது அது வந்து கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம அப்படி செய்கிறது. ஆனால் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு தான் அந்த மாதிரி செய்யணும் மசாலா போடும்போது. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்து நல்லா வற்றி வரணும். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வற்றி வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா அந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து இந்த முட்டையை வந்து எடுத்து 1 by 1 அதில் சேர்க்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது இன்னும் நம்ம அரைச்சி தேங்காய் வேணாலும் ஒரு சில்லு தேங்காய், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றுனோம்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும். இதுக்கு வந்து நான் இது வந்து குழம்பு வந்து மோர் குழம்பு வச்சுருக்கேங்க. மோர் குழம்பு சட்டுன்னு வச்சிடலாம். நான் வைக்கிற ஸ்டைல் இது ஒன்றும் இல்லை. சும்மா கடலை பருப்பு போட்டு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு தக்காளி போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இறக்கிட்டு மோரை தூக்கி ஊற்றிட வேண்டியதான். சூடு ஆறணுன்னா மோரை தூக்கி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இறக்கிடுவேன். அந்த மெத்தடில் தான் நாங்கள் வைப்போம். மோர் குழம்புக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி முட்டை கிரேவி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.